சிஎஸ்கே அணி அடுத்து என்ன செய்ய போகுது? மைக்கேல் எஸ்ஸி சொன்ன அதிர்ச்சி தகவல், டீம் எதுவும் கலைக்க போறாங்களா? அடுத்த சீசன் என்ன பண்ண போறாங்க? ரீடைன் வந்து யாரை பண்ண போறாங்க? அதாவது ருத்ராஜ் போல யாரை கொண்டு வர போறாங்க? இந்த மாதிரி வந்து நிறைய தகவல் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க ஆக்ஷன்ல என்ன தப்பு பண்ணாங்க, யாரெல்லாம் தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்ஷன்ல வந்து இவங்களெல்லாம் விட்டுருக்காங்களா, அப்படி மட்டும் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணால் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி இருந்த சிஎஸ்கே வந்து இன்னைக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனி வந்தால் வந்து சிஎஸ்கே சரியாயிரும், ஓப்பனிங் டெவன் கான்வே கொண்டு வந்தால் சரியாயிரும், இன்டென்ட்டோட விளையாண்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இது மாற்றினாங்க. ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்காம போயிருச்சு. கடைசியில் ருத்ராஜை வந்து மாற்றினா தான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்க, இல்லை உனக்கு கையில் ஃப்ராக்சரில் விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சிஎஸ்கே டீம் தான் வந்து கேப்டன்சிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இனிமேல் சிஎஸ்கே என்ன பண்ணணும், இந்த சீசன் என்ன பண்ண போறாங்க, அடுத்த சீசன் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சீசன் இப்போ ருத்ராஜ் வந்து இந்த சீசன் விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்கள்ட்ட 7 ஓவர்சீஸ் பிளேயர் தான் இருக்காங்க, 8 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கலாம். ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்துருந்தாலே, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே அவங்கள வந்து கரெக்டாக அவங்க பிக் பண்ணிக்கலாம். அதனால் எல்லா கேட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து திறந்துருக்கு. அழகான பிளேயர்ஸ் வந்து அன்சோல்டான பிளேயர்ஸை கூட இவங்க பிக் பண்ணலாம். டேவிட் வார்னராக இருக்கட்டும், ஜானி பேர்ஸ்டோவாக இருக்கட்டும், மயங்க் அகர்வாலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே சொல்லி. ஆனா அதுல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இவங்க யங்ஸ்டர் ஆல்ரெடி பெஞ்சிலே 10 பேர் உட்காந்துருக்கான், அவனுக்கே அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறமேட்டு இவங்க கொடுக்க போறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்குமே இருக்கு. மைக்கேல் எஸ்ஸி சொன்ன அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங்ல தோக்க போறோம், இனிமேல் நம்ம வந்து பிளே ஆஃப் போக மாட்டோம் அப்படின்ற ஒரு கட்டத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. நாங்க இன்னும் அந்த கட்டத்துல போறோம், நாங்க இப்போ வரைக்கும் 4வது 3வது பிளேஸுக்கு போறதுக்கு ஃபைட் பண்ணி நாங்கள் போயிடுவோம், அதில் வந்து தயாராக இருக்கு, எந்த ஒரு சங்கட்டமும் இல்லை. அதனால அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தால் தான் நாங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ கொடுக்கணும் அவசியம் இல்லை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க, ஆல்ரெடி வாட்சன் இருந்தார், ரஹானே, இவங்க மாதிரிலாம் எங்களுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அதில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டார். இதில் ஒரு என்ன சின்ன திருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டீமும் தான் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதில்ல. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப் ஆர்யா, அப்புறமேட்டு மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர், இந்த மாதிரி எக்கச்சக்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லையும் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்து கலக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் அசி சொன்னது எந்த விதத்தில் நாய் அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. மீண்டும் அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது மீண்டும் திருப்பாத்தி அண்ட் தீபக் கூடாவா நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்ஷன்ல இவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தரலாம். ஆக்ஷன்ல இவங்க பாத்தீங்கன்னா ஜடேஜாவை 18 கோடி போட்டு எடுத்திருக்காங்க, ருத்ராஜை 18 கோடி போட்டு ரீடைன் தான் பண்ணாங்க. இவங்களெல்லாம் பத்திரானாவை 13 கோடி போட்டு ரீடைன் பண்ணாங்க, சிவம் துபே 12 கோடி, அதுக்கப்புறம் எம்எஸ் தோனியை 4 கோடி போட்டு ரீடைன் பண்ணாங்க. இதுல வந்து ஆர்டிஎம் பண்ணி ரச்சின் ரவீந்திராவை 4 கோடி போட்டு ஆர்டிஎம் பண்ணி வேற எடுத்தாங்க. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூர் அகமதை 10 கோடி போட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அஸ்வின் வந்து 9 கோடி 75 ரவுண்டா ஒரு 10 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. டெவன் கான்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி 25 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. கலீல் அகமதை 4.80, அதாவது ஒரு 5 கோடி கிட்ட. அதுக்கப்புறமேட்டு இவர் ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க, ரச்சின் ரவீந்திராவை ஒரு 4 கோடி போட்டு ஆர்டிஎம் பண்ணுறாங்க. திருப்பாத்தியை 3 கோடியே 40 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அன்சுல் கம்போஜை வந்து 3 கோடியே 40 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. சாம் கரன் 2 கோடியே 40 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதன் எல்ஸை பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. தீபக் கூடா வந்து 1 கோடியே 70 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, ஜேமி ஓவர்டன் வந்து அதில் கலக்கிட்டாரு சாம்பியன்ஸ் டிராஃபியில் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா 1.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. விஜய் சங்கர் 1.20க்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் பேடியை வந்து 55 லட்சம், ஸ்ரேயஸ் கோபாலன் 30 லட்சம், அப்புறம் வந்து ஆண்ட்ரே சித்தார்த்த ஒரு 30 லட்சம், ராமகிருஷ்ணா கோஸ் வந்து 30 லட்சம், அப்புறம் ஷேக் ரசித் ஒரு 30 லட்சம், முகேஷ் சவுத்தி ஒரு 30 லட்சம், கமலே
புவனேஷ் நாகர்கோட்டியை ஒரு 30 லாக் பார்த்தா 120 கோடியில் வந்து கடைசியாக ஒரு 5 லட்சம் தான் அவங்கள்ட்ட பையில் இருந்துச்சு. மற்றபடி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஜடேஜா 18, எனக்கு என்ன உறுத்து அப்படின்னா ஜடேஜா ஒரு 18 கோடி போட்டு எடுத்திருக்கீங்க, அஸ்வின் ஒரு 10 கோடி, நம்ம இவர் நூர் அகமதை ஒரு 10 கோடி போட்டு எடுத்திருக்கீங்க. இதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 10 ஒரு 40 கோடி கிட்ட ஆயிடுச்சு. தீபக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடிக்கு மேலே, அப்புறமேட்டு திருப்பாத்தி ஒரு 3 கோடி, இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 கிட்ட வருது. சிவம் துபே ஒரு 12 கோடி, இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். ஓவராலாக பார்க்கும்போது இதுவே ஒரு 50 கோடி கிட்ட வருதுன்னு நான் வச்சுக்கிறேன். அது 50 கோடி நான் ஒதுக்கி வச்சுக்கிறேன். இந்த ஒரு 5 பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. சென்னை கம்பேர் பண்ணிட்டு மற்ற அதர் டீமை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா மும்பை அணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சத்துலையோ 40 லட்சத்துலையோ பார்த்தீங்கன்னா ஒரு விக்னேஷ் புத்தூர் எடுத்துகிட்டு வந்து கலக்குறாங்க, 5 விக்கெட் எடுத்துறாங்க. ஆரியான்ற பையனை பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஒரு 1 கோடி கூட இல்லாமல் கம்மியாக எடுத்து வந்து கலக்க. எல்லா டீம்லையும் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு யங் பிளேயர் வந்து 20 லட்சம் 30 லட்சம் எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு, ரன்னும் வேற லெவலில் அடிச்சும் கொடுக்குறாங்க. அது ஒன்று இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஒரு 5 பிளேயருக்கு வந்து ஒரு 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு 40 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னே நம்ம வச்சுக்கோம். இதை கட் பண்ணோம் அப்படின்னா KL ராகுல வந்து இவங்க 12 கோடி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. 14 கோடிக்கு வந்து டெல்லி எடுத்திருக்காங்க. நீங்கள் 12லேருந்து இந்த இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரு 2 கோடியோ ஒரு 4 கோடி சொல்லுங்க, 17 கோடியே போட்டுங்க. KL ராகுலுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் ஆடுவார், ஃபியூச்சர் CSK அப்படின்னே அவரை நம்ம சொல்லலாம். அடுத்த சீசன் வந்து கலைச்சு போடும்போது கூட அவர் ரீடைன் பண்ணிக்கலாம், வேற லெவலில் ஆடுவார். எல்லா ஃபார்மெட்லையும் ஆடிட்டு இருக்காரு KL ராகுல். ஒரு அசட்டாக கண்டிப்பாகவே அவர் இருந்திருப்பார். இப்போ ருத்ராஜ்க்கு இன்ஜுரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, KL வந்து கேப்டன்ஷிப் பண்ண கூட போடலாம், சூப்பராகவும் லீடும் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் வந்து ஒரு 17 கோடி போட்டு கூட எடுத்திருந்திருக்கலாம். தேவையில்லாமல் அஸ்வினையோ ஒரு 10 கோடி போனது, நூறுக்கு ஒரு 10 கோடி போனது, அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா வந்து அந்தளவு ஃபைனாக பண்ணுறாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவில்லை, அவர் 18 கோடி போனது. இவரை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு கொடுமை அப்படின்னா ரஹானே வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆகிட்டார், ஃபாஃப் டு பிளஸ் அன்சோல்ட் ஆகிட்டார். இந்த மாதிரி பிளேயர்லாம் பேஸ் ப்ரைஸில் வந்து 2 கோடி 1.5 கோடியில் நிற்கிறாங்க. ரஹானே கலக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஃபாஃப் டு பிளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு கலக்கியிருக்காரு. அதே மாதிரி ரஹானே பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு கலக்கியிருக்காரு. ஒரு சீசன் கப் அடிச்சு கொடுத்தப்ப அவர் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணார். அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் எடுத்துருங்க, பேஸ் ப்ரைஸில் கூட நீங்கள் அவரை ரீடைன் பண்ணி இல்லை அவரை கூட வாங்கியிருக்கலாம், 2 கோடி கொடுத்து ஃபாஃப் டு பிளஸஸை வாங்கியிருக்கலாம், KL ராகுல ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னொன்று பெரிய கொடுமை என்னன்னா ஜித்தேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 11 கோடி கிட்ட போட்டு நம்ம இவங்க RCB கிட்ட எடுத்தாங்க. அவரையும் ட்ரை பண்ணாங்க, அவரையும் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் போகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருது. அதே மாதிரி நேகல் வதேரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப்க்கு வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, அவரையும் ட்ரை பண்ணாங்க. 4 கோடிக்கு மேலே போனதுனால அவர் எடுக்கல. எனக்கு இவங்களோட காம்பினேஷன் இவங்களோட இதே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஒருத்தர் 5க்குன்னு சொல்லும்போது டக்குன்னு 10 போய் 100 எடுக்கிறாங்க, ஸ்பின்னர் தேவைன்னு சொல்லிட்டு பிச்சு பார்த்தா இங்கே கிளியுது. அப்படி இருக்கும்போது ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஆட்களை வந்து விட்டுட்டாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க ட்ரை பண்ணி நிறைய எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு டீம் சொல்றேன் பாருங்க, KL, ஜித்தேஷ் சர்மா, அப்புறமேட்டு ரஹானே, ஃபாஃப் டு பிளஸஸ், இந்த ஜேமி ஓட்டன் எனக்கு தேவையில்ல, அதுக்கப்புறமேட்டு இப்போ சாம் கரன் எனக்கு தேவையில்ல, மேக்ஸ்வெல்ல கூட ட்ரை பண்ணாங்க. அதாவது போன RCBயில் நல்லா விளையாடாதவங்க யாராச்சும் வந்து வேறு டீம் போனாங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு நான் இவரை கூட மேக்ஸ்வெல்ல கூட எடுத்துக்கிறேன். இந்த 5 பிளேயர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்க தீபக் கூடா இருக்கட்டும், திருப்பாத்தியா இருக்கட்டும், ஏன் அஸ்வின் கூட வேணான்னு கூட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லை எல்லா பேரையும் தள்ளி விட்டு இந்த 5 பிளேயரை மட்டும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாக இருக்குது, சூப்பராக இருக்கும் நேரம் பார்க்குறதுக்கு. KL, அப்புறம் ஃபாஃப் டு பிளஸ், ரஹானே, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே போதும். நீங்கள் LSGயில் யார் விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு மனுஷன் மட்டும் பொலன்னு பொழந்துட்டு, கேப்டன் என்ன ரிஷப் பண்ட் விளையாண்டுட்டு இருக்காரா? எந்த மேட்ச்லையுமே அவரால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரனே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் வச்சுட்டு ஸ்ட்ரைக் ரேட் 300 காட்டி சோழியை முடிச்சுட்டு போயிடாரு. அன்னைக்கு மார்ச் இல்லை காய்ச்சல்னு சொன்னாங்க, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் மார்க்கம் வந்து முடிச்சு விட்டு போயிட்டாரு. 2 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சைன் பண்ணால் போதும், ஒரு பிளேயர் அல்ல இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் சைன் பண்ணால் போதும். உங்களுக்கு பவுலிங் வந்து இன்னுமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் எதுவுமே பண்ணாமல் கடைசி டயத்தில் வந்துட்டு இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதனால் இன்னொரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இவங்க ஆக்ஷன் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் தான் மேபி இவங்க வந்து ஆக்ஷனில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி யாரை கழட்டி விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே இல்லை. இந்த வருஷம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க என்னை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஜும் கூட இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட கேட்டகரியில் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் தான் மயங்க் அகர்வால் தான் இருக்கார். அவரை ட்ரை பண்ணுறாங்களா, ஸ்மித்தை ட்ரை பண்ணுறாங்க,
போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டருக்கு இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. போனால் சர்ப்ரைஸ் இல்லை, போனாங்க அப்படின்னா ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிரும். ஆயுஷ் மாத்திரையெல்லாம் கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போதைக்கு அந்த கட்டத்துக்கு போல நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் போன பிறகு கடைசியில் அவங்க கொடுத்து அவங்க ஜெயிக்க வச்சு ஒன்றும் பிரோஜனம் இல்லை யங்ஸ்டர்ஸ் கொடுத்து. இப்போலேருந்து இவங்களை தீபக் கூடாக்கும் திருப்பாத்திக்கும் டான்ஸ் ஆடிட்டு வர ஆப்பில் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் போகிறோம். அது ஒரு யங்ஸ்டர்ஸ் கொடுத்து தோத்தாலும் பரவாயில்லையே, ஐயோ யங்ஸ்டர் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதை கூட அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஆக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜுக்கு பதிலாக வேற யாரும் ஒரு ஆளை வந்து கண்டிப்பாக எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அது வந்து 12வது மேட்சுக்கு முன்னாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இவங்க அதுக்கு முன்னாடியே என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் போய் எடுத்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ருத்ராஜுக்கு பதிலாக யார் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு பிளேயிங் 11 சொன்னால இந்த பிளேயர்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா, அந்த பிளேயிங் 11 மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிஎஸ்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கப்புறமேட்டு இவங்க ஃபைட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவு தான். அப்படி வந்தால் இறைவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மரம் வளர்ப்போம் மழை வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ருத்ராஜுக்கு பதிலாக யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.